ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளகோயிலில் இருக்கிற எங்கள் கோயிலில் இருந்து பழனிக்கு வந்துட்டு பாத யாத்திரை போகிறாங்க. அந்த விலாக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில். முதல்ல சொந்தனே விநாயகர் கோயிலில் சாமியை கும்பிட்டு அப்புறம் எங்கடா போகலான்னு பார்த்தா காவடி இப்போ தான் அங்கேருந்து ரோட்டில் வந்துட்டு இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்தோம்னா, இந்த பூசாரி தான் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இவர் தான் சாமி ஏறிட்டுருக்காரு. நல்லா குறி சொல்லுவாங்க. அங்கேருந்து பார்த்தோம்னா ஒரு கோயில் ஒன்று, கன்னி கோயில் ஒன்று, அங்கே போனோம். அங்கே போயிட்டு தீர்த்தமெல்லாம் இறக்கி வச்சுட்டு எல்லாம் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். எல்லாம் போய் கோயிலை சுற்றி வந்து காவடியை இறக்கி பூஜை பண்ணுவாங்க. இங்கே வந்து சாமி கொண்டு போகிற பொருளெல்லாம் வச்சு பூஜை பண்ணுற இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாகக்கன்னி அப்படிங்கிற ஒரு சாமி இருக்காமா. அந்த சாமி வந்து எப்போ நாங்கள் வந்து வருஷம் எடுக்கும்போதும் அந்த சாமி வந்து வந்துடும் குறி சொல்கிறதுக்கு. இன்றைக்கி கூட நான் போகும்போது ஒருத்தருக்கு வந்துருச்சு. அவங்களால கண்ட்ரோலே பண்ண எல்லோரும் தீர்த்தம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட உட்காந்து பார்த்தா இலை போட்டு சாம்பார், அப்பளம் எல்லாம் போட்டு இலை போட்டு வச்சுருந்தாங்க. அரகரா கோசம்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்றேன்னு சொல்லி எல்லாம் சாப்பாடு போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எப்படா அந்த அரகரா கோசம் சொல்லுவாங்க, எல்லாம் சாப்பிட்லாம். சாப்பிட்டு போய் படுத்துட்டு 2 மணிக்கு திரும்ப காவடிக்கு பழனி கிளம்புற மாதிரி பிளான். அப்புறம் பூஜாரி வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அரகராவெல்லாம் சொல்லிவிட்டு எல்லாம் சாமியை பார்த்துட்டு கும்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டு ஜாலியாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லாரோடையும் பேசிட்டு வம்பெடுத்துட்டு ஆட்டம் பாட்டுன்னு கொண்டாடுறதோடு முடிச்சுட்டு ரிட்டன் வீடு திரும்பியாச்சு.